ஒரு கிராமத்துல ஏழையான ஒரு விவசாயி இருக்கான். தினமுமே கஷ்டப்பட்டு தன்னோட வீட்டுக்கு அவனே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவனோட வீட்டுக்கு சாப்பாடுக்காக அவனோட பிளேட்டை எடுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் கூட சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு இரவு பட்டினியா தான் படுக்கணுமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோழியோட சத்தம் கேக்குது. அந்த கோழியை பேசாம நம்ம சமைச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அந்த கோழியை பின் தொடர்ந்துகிட்டு அவனோட வீட்டுக்கு முன்னாடி போறான். ஒரு வழியா அந்த கோழியையும் பிடிச்சிட்டு இவனும் அதை வெட்ட போகலாம் அப்படின்னு ஒரு கட்டை மேல வச்சுட்டு அதை வெட்டுறதுக்கு போகும்போது அந்த கோழி உடனே பேச ஆரம்பிச்சிடுது. விவசாயியே என்ன தயவு செஞ்சு வெட்டிடாத, என்ன நீ வெட்டாம இருந்த அப்படின்னா உனக்கு நான் தினமுமே தங்க முட்டைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது ஆரம்பத்துல நம்பாத இவன் சரி ஒரு தடவை நம்பி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூண்டுக்குள்ள கொண்டு போய் இந்த கோழியை போட்டுட்டு வந்துட்டான். அடுத்த நாள் காலையிலேயே அந்த கோழி தங்க முட்டையை போட்டிருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கோழியும் ஒரு தங்க முட்டையை போட்டிருக்கு. உடனே அந்த தங்க முட்டையை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா சந்தைக்கு கொண்டு போய் நிறைய மக்கள் கிட்ட ஏலம் போட்டு அந்த தங்க முட்டையை வித்துடுறான். வித்ததுமே அவனுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த நாளும் அந்த கோழி ஒரு தங்க முட்டையை போடுது. அந்த தங்க முட்டையும் கொண்டு போய் சந்தையில ஏலம் போட்டு வித்துட்டு அதுலயும் நிறைய பணத்தோட வீட்டுக்கு வர்றான். இதே மாதிரி தினமுமே அந்த கோழி ஒவ்வொரு முட்டைகளா போட போட இவனும் அதை வித்து அந்த ஊர்ல இருக்க ஒரு பணக்காரனா இவன் மட்டும் தான் இருக்கான். அப்போ இவனுக்குள்ள ஒரு யோசனை வருது. 24 மணித்தியால நாம காத்து கடந்து அந்த முட்டையை எடுத்து கொண்டு போய் அதுல நம்ம பணம் சம்பாதிச்சு இருக்கிறத விட நம்ம பேசாம அந்த கோழியை வெட்டி அதுக்குள்ள இருக்க எல்லா முட்டைகளையும் எடுத்து வித்து ஒரே நல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரனா மாறிடலாம் அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு பேராசை வந்துடுது. அந்த கோழியை பிடிச்சு உடனே அதை வெட்டிடுறான். அதுக்குள்ள வெறும் இறைச்சிகள் தான் இருக்கே தவிர எந்த விதமான தங்க முட்டைகளுமே இல்ல. இவன் பேராசைப்பட்டதுனால கடைசியில இவனுக்கு அந்த தங்க முட்டையும் இல்லாம போயிடுச்சு. இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அந்த கோழியை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கான். பேராசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இருக்க எல்லாத்தையும் இழந்துடுவோம் அப்படின்னு இந்த ஒரு கதையை முடிக்கிறாங்க.